விநாயக பெருமானுடைய மகா சங்கட சதுர்த்தி ஆன இன்று அருகம்புல்லின் மகத்துவத்தை பற்றி பார்க்கலாம். கௌண்டன்ய மகரிஷியின் மனைவி அவரிடம் சதா சர்வகாலமும் அருகம்புல்லால் விநாயகரை பூஜை செய்து வருகிறீர்கள், ஆனாலும் நமது கஷ்டம் தீர்ந்தபாடு இல்லையே என்று அலுப்பும் சல்புமாக கேட்டாள். அதற்கு கௌண்டின்யர் ஓர் அருகம்புல்லை அவளிடம் தந்தார். இதை தேவேந்திரனிடம் கொடுத்து இதற்கு சமமான பொன்னை வாங்கி வா என்றார். அவளும் தேவேந்திரனிடம் சென்று அருகம்புல்லுக்கு சமமான பொன்னை தரும்படி கேட்டாள். உடனே தேவேந்திரன் அவளை குபேரனிடம் சென்று வாங்கி கொள்ளும்படி அனுப்பி வைத்தான். குபேரனிடம் சென்றாள். விவரம் சொன்னாள். உங்களுக்கு தேவைப்படும் பொன்னை நீங்களே எடுத்து செல்லலாம் என்றார் குபேரன். ரிஷி பத்தினி நான் கொண்டு வந்த அருகம்புல்லுக்கு சமமான பொன் தந்தாலே போதும் என்றாள். உடனே தராசின் ஒரு தட்டில் அருகம்புல்லை வைத்தார் குபேரன். மறு தட்டில் பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் நிறைய வைக்கப்பட்டன. ஆனாலும் தராசு சமமாகவில்லை. அங்கிருந்த மக்கள் அருகம்புல்லின் அருமையை புரிந்து உணர்ந்தார்கள், மெய் சிலிர்த்தார்கள். நாமும் அருகம்புல்லின் மகத்துவத்தை உணர்வோம். விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி ஆனை முகனை வேண்டிக் கொள்வோம். அருளும் பொருளும் அள்ளி கொடுப்பார் வெற்றி விநாயகர். அருகம்புல்லை வாங்கி வந்ததும் அந்த அருகம்புல்லில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த நீரை தெளிக்க வேண்டும். அருகம்புல்லை மாலை போல் தொடுத்து கட்டி கொள்ள வேண்டும். விநாயகர் படத்துக்கு அல்லது சிலைக்கு ஸ்வஸ்திக் கோலமிட்டு கொள்ள வேண்டும். 2 தீபங்களை ஏற்றி விநாயகருக்கு அருகில் வைத்து கொள்ள வேண்டும். 3 வகை மலர்களும் சமர்ப்பிக்கலாம். விநாயகருக்கு கொழுக்கட்டை, சுண்டல், பாயாசம் என ஏதேனும் நைவேத்தியம் செய்யலாம். தீப தூப ஆராதனைகள் செய்து விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வேண்டிக் கொள்ளலாம். மாதந்தோறும் வருகிற சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை இவ்வாறாக பூஜை செய்து பிரார்த்தனை செய்யுங்கள். ராகு கேது முதலான சர்ப்ப தோஷங்கள் அனைத்தும் விலகும், காணாமல் போகும். சங்கடஹர சதுர்த்தி அன்று அருகம்பில் மாலை சார்த்தி ஆனை முகத்தானை வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் தந்தருள்வாள் விநாயக பெருமான். ஓம் கம் கணபதியே நமக.